பெங்களூர் பிப்ரவரி 16, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல். ஓகே, 27 கிலோ தங்க நகைகள், 1526 ஏக்கர் நில ஆவணங்கள், ஜெயலலிதாவின் ரூபாய் 20,000 கோடி சொத்துக்கள் தமிழக அரசிடம் ஒப்படைப்பு. தங்கம் நிலத்தை ஏலவிட்டு பொது நலனுக்கு பயன்படுத்தலாம். ஜெயலலிதா. ஓகே, அப்புறம் இங்கே பாருங்க, இந்த பக்ஷனை கையோட பார்த்துருங்க. திஸ் இஸ் வாட் அந்த நகையெல்லாம் பத்திரமா பெட்டியில் போட்டு எடுத்துகிட்டு வராங்க போல இருக்குது. இட்ஸ் கார் வெளியில் வரும்போது எடுத்தது நினைக்கிறேன். நான் அதை வாசிச்சுடுறேன். பெங்களூரு சிட்டி சிவில் கோர்ட்டில் இருந்து ஜெயலலிதா நகைகள் வைக்கப்பட்ட இரும்பு பெட்டிகளை எடுத்துக்கொண்டு வாகனம் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் வெளியே வந்த காட்சி. ஒரு விஷயம், அதாவது காலம் இருக்குது பார்த்தீங்களா, காலம். ஆமாம், இந்த காலத்துடைய அருமையை அறிந்தவர்கள் அதை வீணாக்குவது இல்லை. காலத்தின் அருமை அறிந்தவர்கள் அதை வீணாக்குவது இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த உலகத்தை எடுத்துங்களேன். ஒரு மனுஷன்தான் இந்த உலகத்தை காட்டி கொடுக்குறான். ஒரு மனுஷன்தான் இந்த உலகத்தை அழிக்கிறான். ஒரு மனுஷன்தான் இந்த உலகத்தை வித்துடுறான். ஒரு மனுஷன்தான் இந்த உலகத்தை பயங்கரவாதம், தீவிரவாதம், கலவரம், மயிறு, மண்ணாங்கட்டின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், நாசம் பண்ணுறான். ஆனால் ஒரு மனுஷன்தான் அந்த உலகத்தையும் வளர்க்கிறான். லைக் சாக்ரட்டிஸ் மாதிரி, இயேசுநாதர் மாதிரி, புத்தர் மாதிரி, திருவள்ளுவர் மாதிரி, பாரதி மாதிரி. ஸோ இதில் நீ யார் வளர்ப்பவனா? சொல்லுங்க, யார் நீங்கள்? உலகத்தை வளர்ப்பவரா, இல்லை தீயிலிட்டு கொளுத்துபவரா, திருடுபவரா, விற்பவரா, ஏய்ப்பவரா? இது பாருங்க, பாமர மக்களை ஏமாற்றி ஒரு படித்தவன் ஒரு பாமர மக்களை ஏமாற்றி இதை வாங்கு, அதை வாங்கு, லோனை வாங்கு, அப்புறம் அதை வாங்கு, இதெல்லாம் சொல்லி நீ ஏமாற்றும் பொழுது ஜெயலலிதா மாதிரியான ஒரு வாழ்வு தான் உனக்கு வரும். பாவம், எப்பேற்பட்ட ஒரு நடிகை சம்பாதிச்ச காசுக்கு எப்படியோ இருந்திருக்கலாம். அந்த சசிகலா கூட கொடுத்து ரோட்டில் போதெல்லாம் வாங்குறதா, பக்கத்தெல்லாம் வாங்குறதா, என்ன ஒரு அயோக்கியத்தனம். அவங்க சாவு பாவம் நியாயமானது. ராமச்சந்திரன் உயிரோடு ஏறக்குறைய ஒரு இறந்து போகும் தருவாயில் இருக்கும்போது கூட முதலமைச்சர் வந்தார். கருணாநிதி 3.5 வருஷம் அந்த உட்காந்த சேர்லேயே உட்காந்து துணுந்தாராம். பீயும் பேண்டுக்கிறது, சோரிய துணுக்கிறது. என்ன வாழ்க்கை? படித்தவன் பாம்பர மக்களை நீ ஏமாற்றுனா நிச்சயமாக சொல்கிறேன், வரக்கூடிய சுனாமி குனாமி பேரிடரில் சத்து போயிடுவீங்க. அதுக்கு உதாரணம் ஜெயலலிதா மாதிரி எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ இருக்கிற எல்லா கட்சிக்காரனும் அப்படி தான் சாவ போகிறான், பார்த்துக்க. சென்னை பிப்ரவரி 16, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்தி. ஓகே, என்ன விஷயம் என்றால், தோழமை கட்சிகளின் கருத்துக்களை ஆலோசனையாக பார்க்கிறேன். திமுக கூட்டணி உறவுகள் பாதிப்பு இல்லை, முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. உங்களில் ஒருவன் எனும் தலைப்பில் மக்கள் மனதில் எழும் கேள்விகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வீடியோ வாயிலாக பதில் அளித்த காட்சி. அப்பா என்று அழைப்பதை கேட்கும்போது மகிழ்ச்சியா, ஐயோ ஆண்டவரே. ஏங்க, அந்த பாவம் அந்த நல்ல மனிதர் ஒருத்தர் இருந்தார், அவரை சிலுவையில் அறிஞ்சிட்டாங்க. அவருக்கு ஒரு 12 சீடர்கள் இருந்தாங்க. அதில் த பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டாக்க யூதாஸ் காரியோத்துன்னு சொல்லுவாங்க. ஆமாம், 30 வெள்ளி காசுகளாக இயேசுநாதரை காட்டி கொடுத்து விட்டதாக சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இயேசுநாதருடைய த பெஸ்ட் ஃப்ரெண்டு யார் தெரியுமா? யூதாஸ் தான். அவன் காட்டி கொடுத்து விட்டதுக்காக, 30 வெள்ளி காசுகளுக்கு காட்டி கொடுத்து விட்டதுக்காக தூக்கு போட்டுக்கிட்டு செத்துட்டான். இந்த இப்போ சொல்கிறாரு, என்னது திமுக கூட்டணி உறவில் பாதிப்பு இல்லையா? இவருக்கு கூட்டணி யாருங்க? இவருடைய கூட்டணிலாம் யார்? திருட்டு பசங்க. இப்போ திமுகவில் இருக்கான், இதுக்கு முன்னால் அதிமுகவில் இருந்தான், அதுக்கு முன்னால் திகாவில் இருந்தான், அதுக்கு முன்னால் காங்கிரஸில் இருந்தான். ஏதோ புதுசாக இவர் அப்படியே பித்தார கர்ப்பம், இவருக்கு கர்ப்பம், இவர் என்ன அதிசய பிறவியா இவர்? அப்படியே புள்ள ஒவ்வொருத்தர் சொன்னால் பெத்தால நம்ம திமுக கூட்டணி உறவில் பாதிப்பு இல்லையா? திருட்டு பசங்கங்க.
1967 ஒரு குரூப்பாக அதுலேருந்து அதுலேருந்து இந்த நாய் குரங்கு பூனை தவகளை எல்லாம் எப்படி தாவும் பிஸ்கட்டு போடுறவனுக்கு அப்படி தாவி 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 அடிமைகளாக்கி மக்களை கொத்தடிமையாக்கி இப்படி ஏச்சி வாழ்ந்தவங்க திமுக கூட்டணி உறவில் பாதிப்பு இல்லைன்னு உள்ள தைரியமாக சொல்கிறாங்கன்னா ஏன் சொல்லுங்களேன், ஏன் சொல்லுங்க? இந்த பிச்சைக்கார நாய் நாய் கோட்டருக்கும் பிரியாணிக்கும் துட்டு கொடுத்தா தான் ஓட்டு போடுவேன்னு தெளிவாக இருக்கான் பாரு. இந்த நாட்டை அழிக்கிறதுக்கு தெளிவாக இருக்கான் பாரு மக்கள், இந்த நாய்கள். சுனாமி, மக்களே, வர்ற சுனாமியில் ஒரு பையன் நீங்கள் தப்பிக்க மாட்டீங்களா? நீங்கள் சாவுங்க, அதுதான் இயற்கை உடைய. ஆடானப்பட்ட இயேசுநாதருக்கே அந்த மாதிரி நிலைமை உங்களை மாதிரி பிச்சைக்கார ராஸ்களுக்கு என்னடா நிலைமை யோசிச்சிங்களாடா? என்னைக்காவது கட்சிக்கார நாயை, என் திருட்டு நாயை, என் மக்களை, என் புறம்போக்கு பீக்க ஆசைப்படுற நாயை, மலத்து தின்ற நாயை, நீ சாவ போகிற. இந்த மாதிரி பிரியாணிக்கு குவார்ட்டருக்கு உரிமையை விற்கிற நாயை நீ சாவ போகிற. ஜெயலலிதாவின் நகைகள் அடங்கிய இரும்பு பெட்டிகளை தமிழக போலீசார் வாகனத்தில் ஏற்றிய காட்சி. ஜெயலலிதாவுக்கு சொந்தமான 27 கிலோ தங்க நகைகள் தமிழக அரசிடம் நேற்று ஒப்படைக்கப்பட்டது. அதில் தங்க ஒட்டியானம், கிரீடம், ஜெயலலிதா குழந்தையுடன் இருப்பது போன்ற தங்க சிலை, தங்க சங்கிலிகள், தங்க தட்டுகள், வாள், பன்னீர் தெளிப்பான் உள்ளிட்டவற்றை படத்தில் காணலாம். ஒன்றாம் பக்க தொடர்ச்சி. ஒப்படைக்கும் பணி. நகைகள் மதிப்பீடு 27 கிலோ தங்கம். ஜெயலலிதாவின் நகைகள் அடங்கிய இரும்பு பெட்டிகளை தமிழக போலீசார் வாகனத்தில் ஏற்றிய காட்சி. 6 இரும்பு பெட்டிகளில் அடைப்பு. சென்னை வந்தது. ரூபாய் 8 கோடி செலவு. புது நோட்டுக்கள். ஜெயலலிதாவுக்கு சொந்தமான 27 கிலோ தங்க நகைகள் தமிழக அரசிடம் நேற்று ஒப்படைக்கப்பட்டது. அதில் தங்க ஒட்டியானம், கிரீடம், ஜெயலலிதா குழந்தையுடன் இருப்பது போன்ற தங்க சிலை, தங்க சங்கிலிகள், தங்க தட்டுகள், வாள், பன்னீர் தெளிப்பான் உள்ளிட்டவற்றை படத்தில் காணலாம். ஜெயலலிதாவின் நகைகள் அடங்கிய இரும்பு பெட்டிகளை தமிழக போலீசார் வாகனத்தில் ஏற்றிய காட்சி. மயிலாடுதுறை பிப்ரவரி 16, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். மயிலாடுதுறை அருகே பயங்கரம். சாராய விற்பனையை தட்டி கேட்ட 2 வாலிபர்கள் படுகொலை. வீடுகள் சூறை, பதற்றம். சக்தி ஹரிஷ். பாருங்கள், see this picture, இந்த ஃபோட்டோஸ் பாருங்களேன். எனது பிள்ளைகள், சின்ன பிள்ளைங்க. நான் சொல்லுவேன் எப்பவுமே வழக்கம் போல், 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய என் செல்லங்களே, உன் அப்பா ஆத்தால மதிக்காதீங்க, அதுங்களை அடிச்சு ஊர் விட்டு தோட்டிடுங்க. முதியோர் உள்ளத்தில் கூட அவங்கள விடாதீங்க. ஏன்னா லஞ்சம், ஊழல், இந்த மாதிரி திருட்டு பயல்கள், கட்சிக்காரர்களுக்கு துணை போனவன், கோட்டருக்கும் பிரியாணிக்கும் உயிரிலும் மேலான, பிரபஞ்சத்திலும் மேலான, பஞ்சபூதங்களிலும் மேலான உயர்ந்த தனது ஓட்டு உரிமையை விற்றவன், கூட்டி கொடுத்தவன். அதனால் உன் அப்பா ஆத்தால வீட்டை சேர்க்காத. அவங்க எங்கேயா தோட்டி விட்டுரு. பசங்க எங்கேயா போய் பிச்சை எடுக்கணும். அந்த கும்பமேளா, அந்த காசி இருக்குதுல்ல, அங்கே போயிட்டு நல்லா கஞ்சா குச்சிட்டு அங்கே அது எப்போவும் சோறு கிடைக்கும் காசியில்.
நான் இருந்திருக்கேன், நான் அங்கே இருந்திருக்கேன். விட நார்த் இந்தியா பூரா சுற்றிருக்கேன். எல்லா ஏழைகள் எப்படி துன்பப்படுகிறார்கள் என்பதை நான் வந்து கண்டு கண்டு கண்ணீர் விட்டுருக்கேன். என் பிள்ளைங்க 2 பிள்ளைங்க போய் கேட்டிருக்கான், திமுககாரன் கொண்டுக்கிறான். பார் 2 வாலிபர்கள் படுகொலையா? ஆமாங்க, திமுககாரன் தான் கொண்டு இருப்பான். சரி விடு, உலகம் பயங்கரமான நிலையில் இருக்குது புரியுதா? இப்போ இஸ்ரேல் அண்டு காசா ஹமாஸ் கொஞ்சம் ஏதோ ஆமாம், டொனால்டு ஜான் ட்ரம்ப் அவர்களால் கொஞ்சம் அமைதியாக இருக்குது அவ்வளோதான். அதே மாதிரி ரஷ்யா உக்ரைன், அதே மாதிரி அந்த பக்கம் ஏமன் எல்லாம் அந்த பக்கம். நான் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது என்னவென்றால், இந்தியர்கள், பாகிஸ்தானியர்கள், ஆப்கானிஸ்தான் இருக்காங்க இல்லை, இந்த 3 பேரும் எந்த நாட்டுக்குள்ளே போனாலும் அந்த நாடு குடிச்சவராயிடும். புரியுதா? அதனால் முக்கியமாக அதாவது உலகத்தில் ஒரு 10 நாடுகள் மகிழ்ச்சி நாடுகள் என்று சொல்வார்கள். டென்மார்க்கு, அப்புறம் ஐஸ்லாண்டு, நியூசிலாண்டு, அப்புறம் நார்வே, அப்புறம் ஜப்பானு, இந்த மாதிரி எல்லாரும் வந்து ஆயுதங்கள் செய்கிறவங்க. ஆமாம், ஆயுதங்களை செய்வது சண்டை. இப்போ அமெரிக்கா கூட என்ன பண்ணுது? ஆயுதங்கள் தானே விற்குது. ஒவ்வொரு நாடும் அதுதான் பண்ணுது. ஆயுதங்களை தயாரிக்க வேண்டும், அதை எவனுக்காக விற்க வேண்டும். கேட்டால் அமைதியின்மானும் எதையே சொல்லுவாங்க. ஐ டெல் யூ ஒன் திங் மை டியர் பியூட்டிஃபுல் சில்ட்ரன்ஸ், உலகம் அழியும் தருவாயில் இருக்கிறது. தட்டி கேட்டிருக்கான் 2 பேர் சாராயம் கடையில் போய் தட்டி கேட்டிருக்கான். அவனை கொண்டுகிட்டே இருக்காங்க. ஏன்னா ஜல்லி மாட்டுக்கு மயிறு ஸ்ட்ரைக் பண்ணுற என்னடா டே பிள்ளைங்களே, இதெல்லாம் பாவண்டா, இதெல்லாம் தட்டி கேட்குங்க. ஒருவன் தன் கண் எதிர்க்க தவறு நடக்கிறதுனா உடனே அதை தட்டி கேட்கணும். தாத்தா தட்டி கேட்டுங்கிற இந்த வயசான காலத்தில் கூட நீங்கள் ஏன்டா சும்மா இருக்கிறீங்க? மாலை மலர் 15/2/2025 சனிக்கிழமை. பாலியல் குற்றங்கள் இரும்புகரம் கொண்டு தடுக்கப்பட வேண்டும். தமிழகத்தில் பாலியல் வன்முறை சம்பவங்களை தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பணிபுரியும் இடங்களில் மட்டுமின்றி கல்வி கற்கும் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகளில் கூட சமீப காலமாக பாலியல் துன்புறுத்தலுக்கு பெண்கள், மாணவிகள் ஆளாகி வருகிறார்கள். பள்ளி மாணவர்களிடம் ஆசிரியர்கள் ஒழுக்கம் தவறி வக்கர புத்தியில் ஈடுபடும் சம்பவங்கள் பெற்றோர்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. அரசு பள்ளிகள் மட்டுமின்றி தனியார் பள்ளிகளிலும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கின்றன. பள்ளி நிர்வாகிகள் ஆசிரியர்களிடமும் மாணவிகளிடமும் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுகின்ற நிகழ்வுகளும் அதிர்ச்சியை அளிக்கிறது. போதை கலாச்சாரத்திற்கு மாறி வரும் இளைஞர்கள் வயதான பெண்களிடம் கூட அத்துமீறி பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுகிறார்கள். பள்ளி மாணவிகள் மீது பாலியல் சீண்டலில் ஈடுபடும் ஆசிரியர்கள், ஊழியர்களின் கல்வி சான்றிதழ் தகுதி நீக்கம் செய்யப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்து உள்ளது. ஆறுதலான விஷயம் என்றாலும் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது சட்ட ரீதியான கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக உள்ளது. முன்பெல்லாம் ஈவ் டீசிங் சம்பவங்கள் அதிக அளவில் நடந்து வந்தன. ஆனால் காலப்போக்கில் கடுமையான நடவடிக்கை மூலம் அவை கட்டுப்படுத்தப்பட்டு உள்ளது. ஆனால் தற்போது பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதை அரசு இரும்பு கரம் கொண்டு தடுக்க வேண்டும். அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டால் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தால் மட்டும் போதாது. பாலியல் வன்முறை உறுதி செய்யப்பட்டால் பணியில் இருந்தும் நிரந்தரமாக விடுவிக்க வேண்டும். பள்ளிகளில் பாலியல் குற்றங்களை தடுக்க அரசு எடுத்து வரும் நடவடிக்கையை தீவிரப்படுத்த வேண்டும். அப்போதுதான் குற்றங்கள் அதிகரிப்பதை தடுக்க முடியும். பள்ளி வயதிலேயே அவர்கள் வாழ்க்கை சீரழிவதை தடுக்க போக்சோ சட்டம் மட்டுமல்லாது மேலும் சில பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்து குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தால் பாலியல் குற்றங்கள் குறையும். இதற்கான புதிய வழிகாட்டி முறையை அரசு அறிவித்து பள்ளி கல்லூரிகளில் குற்றங்களை தடுக்க வேண்டும்.
சமீபத்தில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவது குறித்து தமிழக தலைமை செயலாளர் முக்கிய அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மேலும் மாணவிகள் மத்தியில் இது பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். சிறப்பு வகுப்பு என்ற அடிப்படையில் மாணவிகளை பள்ளிக்கோ அல்லது வீட்டிற்கு வரவழைக்கும் போது பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பொறுப்பையும் கடமையை உணர்த்தவோ வேண்டும். ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்களை கண்காணிக்க வேண்டும். மாணவர்கள் ஆசிரியர்கள் இடையே உள்ள உறவு குருவுக்கும் சீடருக்குமான உறவு என்பதை பேணி காக்க வேண்டும். பள்ளி கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்தி பாலியல் குற்றங்கள் இனி வரும் காலங்களில் நடைபெறாமல் தடுப்பதை உறுதி செய்ய வேண்டும். பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் உயர்ந்த பண்பு கட்டுப்பாடுகளை கற்றுத்தர வேண்டும். இளைய சமுதாயம் தவறான பாதையில் போகாமல் தடுக்க இப்போதே விழித்து கொள்ள வேண்டும். சமுதாய சீர்கேடுகளுக்கு காரணமாக உள்ள காரணிகளை அரசு ஆராய்ந்து அதனை களைய வேண்டும். பாலியல் குற்றங்களை இரும்புகரம் கொண்டு தடுக்க வேண்டும். மகா கும்பமேளா மூலம் உத்தரப்பிரதேசத்துக்கு ரூபாய் 3 லட்சம் கோடி வருமானம். ரைட், நல்ல விஷயம்தான், தப்பில்லை. மகா கும்பமேளாவை ஒட்டி திரிவேணி சங்கமத்தில் நேற்று புனித நீராடிய பக்தர்களை பார்த்துருக்காங்களாம். திஸ் பிக்சர் ஓகேங்களா? ஆமாம், திஸ். அப்புறம் அதே மாதிரி திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிய ஒரு பெண்ணுக்கு மற்றொரு பெண் திலகமிட்ட காட்சி. திஸ், மற்றொரு பெண் திலகமிட்ட காட்சி. சரி, முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன். 2011-12 நினைக்கிறேன். 2011-12 என் மகன் மைக்கேல் ஜாக்சன் அவன் ஆக்சிடென்ட் இறந்துட்டான். ஒரே பையன் தான். ஸோ அவனுக்கு நான் சிலருடைய நம்பிக்கை அடிப்படையில், எல்லாமே நம்பிக்கை தானே, அதனால் போய் அங்கே திதி கொடுங்க, அதை பிண்டம் கொடுப்பார்கள், இந்த கர்ப்பப்பை அது சொல்லுவாங்க சம்திங். ஆமாம், அதுக்காக நான் 2011 ஒரு வருடம், 2012 ஒரு வருடம். ஸோ இதை பிள்ளைக்கு திதி கொடுப்பதற்காக நான் காசிக்கு போயிருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னாக்கா, பார்த்துங்க, இவ்வளோ கூட்டம் இருக்கு இல்லையா? சயின்ஸ், ஓகே, சயின்ஸ் படி நம்ம பார்ப்போம். இவ்வளோ கூட்டம், நேற்று வரைக்கும் 50 கோடி பேர் இனிமே அந்த நதியில் பண்ணியிருக்காங்க, நீராடி இருக்கார்கள். 50 கோடி பேருடைய அந்த உஷ்ணம், அவ்வளோ பேருக்கு சொறி இருந்திருக்கும், சரங்கு இருந்திருக்கும், புண்ணு இருந்திருக்கும், வியாதி இருந்திருக்கும், எல்லாமே அந்த நீரில் தானே போகும். என்னதான் அது ஓடும் நீராக இருந்தாலும் கடலில் போய் சங்கமிக்குமோ பணம் போதியா. என் பிள்ளைக்கு திட்டி கொடுப்பாங்க, இவங்க போட்டுட்டு அப்படி முக்கிய எழுந்திருக்கணும், ஒரு பணம் போகும். 2வது ஒரு முக்கிய அப்போ ஒரு பணம் போகும். கங்கை நதி என்பது பிணம் போகும் படகுகள் மாதிரி தான்ப்பா. வரிசையாக பிணம் போய்கொண்டே இருக்கும். பல்லுயிர்களுக்கு அது தீனி. அதுதான் இப்போ இமயமலையில் அது உதிக்கும் பொழுது அது ஒரு சூப்பர் கங்கையாக இருக்கலாம். அங்கே எவனும் குடியிருக்கல. அது எங்கேருந்தோ போகுது, ஒரு 1000 கிலோமீட்டர் அங்கே போய் இப்படி அப்புறம் மோடி வந்ததுக்கு அப்புறம் கங்கையை சுத்தப்படுத்தியிருக்கிறார்கள் என்று நான் சொல்கிறது 11-12. இப்போ தானே மோடின்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் தானே. ஆனால் இப்போ கங்கை கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நான் ஆயிடுச்சு இப்போ 2012 போயிருக்கேன். பட் இட்ஸ் வெரி ஃபாஸ்ட். அந்த பயல்கள் இருக்கிறவங்க பாரு, அகோரிகள், அயோக்கிய பசங்க, அவங்க கையில் மாட்டுன்னு வச்சுக்க, அப்படியே தூக்கி அந்தாண்ட போயிடுவான். அந்த கங்கை இருக்குதுல்ல, அந்தாண்ட பக்கம் இந்த காடு இருக்குது, அது பேர் என்னமோ சொல்லுவான், இன்னும் ஒரு உத்தரகாண்டா பத்ரிகா ஏதோ போனேன்னா கேள்வி, அப்படியே முதுகில் ஊக்கு போட்டு தொங்க போட்டு அந்த கிண்ணங்கள்லாம் அழுத்தி விடுவான். வெரி டேஞ்சரஸ் பீப்புள்ஸ். அந்த காலத்துலலாம் அந்த இதோட பெண்கள் பேனாக இருக்குல்ல, அது கூட ஒரு ரூபா வச்சுப்பானுங்க அந்த அகோரிகள். வெரி வெரி டேஞ்சரஸ். தயவு செஞ்சு யாரோ யாத்திரிகன்னு சொல்லிட்டு எவனா போறியா பார்க்குறியா வீட்டுக்கு வந்துடு. இந்த அவங்கள போகிறது, இந்த வீடியோ எடுக்கிறது, படம் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் வச்சுக்காத, கொண்டுடுவான். வாஷிங்டன் February 16, 2020 அன்று தினத்தந்தி செய்திகள். ஓகே, 13வது குழந்தை பிறந்தது. 13வது குழந்தை பிறந்தது. அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்குக்கு 13வது குழந்தை பிறந்தது. உலக பணக்காரர்களில் ஒருவரும்
அமெரிக்க தொழில் அதிபராக எலான் மஸ்க் உள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஆட்சி நிர்வாகத்தின் கீழ் உள்ள நிர்வாக சீர்திருத்த துறையில் எலான் மஸ்க்கு தலைவர் பதவி கொடுக்கப்பட்டுள்ளது. அவருக்கு ஜஸ்டின் மஸ்க் என்பவருடன் 2000ஆம் ஆண்டு திருமணம் ஆனது. எலான் மஸ்கின் ஆரம்பகால வளர்ச்சியில் ஜஸ்டின் மஸ்க் உறுதுணையாக இருந்தார். இந்த தம்பதிக்கு 6 குழந்தைகள் பிறந்தன. இருவரும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2008ஆம் ஆண்டு விவாகரத்து ஆனது. 2010ஆம் ஆண்டு இங்கிலாந்து நடிகை சாலுலா ரிலே என்பவரை எலான் மஸ்க் 2வதாக திருமணம் செய்து கொண்டார். 2012ஆம் ஆண்டு அவரை விவாகரத்து செய்து அடுத்த ஆண்டு இருவரும் மீண்டும் திருமணம் செய்து கொண்டார்கள். 2016ஆம் ஆண்டு வரை ஒன்றாக வாழ்ந்த நிலையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்தனர். இதனை அடுத்து கனடா நாட்டு பாடகி கிரீம்ஸ் என்பவரை எலான் மஸ்க் மணந்தார். இந்த தம்பதிக்கு 3 குழந்தைகள் பிறந்தன. மனக்கசப்பு காரணமாக இருவரும் தற்போது பிரிந்து வாழ்கிறார்கள். எலான் மஸ்க் தன்னுடைய நிறுவனமான நியூராலிங்கின் தலைவியாக பணியாற்றும் சிவோன் சிரீஸை காதலித்து அவருடன் வாழ்ந்து வருகிறார். இந்த தம்பதிக்கும் 3 குழந்தைகள் பிறந்து உள்ளன. காதல் மன்னனாக திகழும் எலான் மஸ்க் பைரசி ஆஃப் தி கரீபியன் புகழ் ஜானி டெப்பின் முன்னாள் மனைவி எம்பர் ஹேர்டுடன் கிசுகிசுக்கப்பட்டார். அமெரிக்க நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக குழந்தைகளை அதிக அளவில் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் கூறியது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் எலான் மஸ்க்கு 13வது குழந்தை பிறந்து உள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவில் வசித்து வரும் ஆஷ்லி கிளர் எழுத்தாளரும் மாடலிங் அழகியுமான இவர் சமூக வலைதள பதிவில் தனக்கு பிறந்த குழந்தைக்கு எலான் மஸ்கே தந்தை என கூறியுள்ளார். அந்த பதிவில் 5 மாதங்களுக்கு முன்பு எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அதற்கு எலான் மஸ்கே தந்தை. பாதுகாப்பு காரணங்களுக்காக இது குறித்து கூறாமல் தவிர்த்து வந்தேன் என்றுள்ளார். இதற்கு எலான் மஸ்க் சார்பில் எந்தவித மறுப்பும் தெரிவிக்கப்படவில்லை. இங்கே பாருடி, அவன் ஆளுக்கு காதல் சொல்ல கிளம்பிட்டான். நானே மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்க போயிட்டு இருக்கேன். இவளுக வேற காதலை சொல்ல வீட்டில் வந்து பேசுங்கன்னு கூட்டிட்டு போய் உன் புருஷனை விட்டு அடுக்கிறிய, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? படத்தில் பாதி நேரம் பொண்டாட்டியை தேடுனா அது கபாலி, அதுவே படம் முழுவதும் தேடுனா அது விடாமுயற்சி. அவ்வளோதான். பிப்ரவரியில் என்ன ஸ்பெஷல் தெரியுமா? தைப்பூசம் 11ஆம் தேதி வருது. இது ஆவறது இல்லை. என்னன்னே திடீர்னு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்குங்க. நேற்று கூட ஒரு பொண்ணோடு சிரிச்சிட்டு பைக்கில் போனதை பார்த்தேனே. ஆமாண்டா, அதை தான் என் பொண்டாட்டியும் பார்த்துட்டா. மீரட்டு, பிப்ரவரி 16, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். கூடுதல் வரதட்சணை கேட்டு கொடுமை. மருமகளுக்கு எய்ட்ஸ் ஊசி போட்ட மாமியார் வழக்கு பதிவு செய்ய போலீசாருக்கு கோர்ட் உத்தரவு. அமராவதி, உறவுக்கார பெண்களை பலாத்காரம் செய்ய முயன்றதால் ஆத்திரம். மகனை துண்டு துண்டாக வெட்டி கொன்ற தாய், கால்வாயில் உடல் வீழ்ச்சி. சாண்டியாகோ, திமிங்கலத்தின் வாய்க்குள் சிக்கி உயிர் பிழைத்த வாலிபர், திக் வீடியோ வைரல். புதுடெல்லி, மும்மொழி கொள்கையை ஏற்காததால் தமிழகத்துக்கு நிதி வழங்க முடியாது. மத்திய மந்திரி தர்மேந்திர பிரதான் திட்டவட்டம்.
சென்னை. மத்திய மந்திரிக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதில் அடி. எம்மிடம் இருந்து பறித்ததை கொண்டதை கேட்கிறோம், பிச்சை அல்ல. டேவிட்சன் தேவாசீர்வாதம். சென்னை. பெண்களுக்கு எதிரான பாலியல் வழக்குகளை கையாள நடவடிக்கை. போலீஸ் அதிகாரிகள் முகாம் அலுவலகங்களில் பெண் போலீசார் பணியாற்ற தடை. கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் உத்தரவு. சென்னை. சிபிஎஸ்இ 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியது. ரமா தேவி. காஞ்சிபுரம். வாடிக்கையாளர் போல் நடித்து ரூபாய் 2.5 லட்சம் நகை திருடிய பெண் கண்காணிப்பு கேமரா காட்சியால் சிக்கினார். ஓட்டேரி. சென்னை ஓட்டேரியில் 94 பவுன் நகையுடன் நகை பட்டறை ஊழியர் ஓட்டம். விபத்தில் சிக்கிய கார் அப்பளம் போல நொறுங்கி கிடக்கும் காட்சி. பிரயாக்ராஜ் கார் பஸ் மோதல், கும்பமேளாவுக்கு சென்ற 10 பக்தர்கள் பலி. முனிச். பிப்ரவரி 16, 2025 தினத்தந்தி செய்திகள். ஐரோப்பிய ஆயுதப்படையை உருவாக்க வேண்டும், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சொல்கிறார். ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான உக்ரைன் அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ இராணுவ கூட்டமைப்பில் சேர முயன்றதால் அந்த நாட்டின் மீது ரஷ்யா போர் தொடுத்தது. இந்த போர் இன்னும் சில நாட்களில் 3 ஆண்டுகளை நிறைவு செய்ய உள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள ட்ரம்ப் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர தீவிர முனைப்பு காட்டி வருகிறார். ஒரு அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த ரஷ்ய அதிபர் புதின் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு அவர் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறார். எனினும் உக்ரைனுக்கு பலன் தராத எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் ஏற்கப் போவது இல்லை என ஜெலன்ஸ்கி திட்டவட்டமாக கூறியுள்ளார். இந்த நிலையில் ஜெர்மனியில் நடந்து வரும் முனிச் பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய ஜெலன்ஸ்கி ஐரோப்பாவுக்கென தனி ஆயுதப்படையை உருவாக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக கூறினார். இது பற்றி அவர் கூறுகையில், ஐரோப்பாவை அச்சுறுத்தும் பிரச்சனைகளில் அமெரிக்கா ஐரோப்பாவை வேண்டாம் என்று சொல்வதற்கான சாத்தியம் அதிகமாகவே உள்ளது. ஐரோப்பாவுக்கு அதன் சொந்த இராணுவம் தேவை என்பது பற்றி பல தலைவர்கள் நீண்ட காலமாக பேசி உள்ளனர். தற்போது அதற்கான நேரம் வந்துவிட்டது என்று நான் உண்மையிலேயே நம்புகிறேன். ஐரோப்பிய ஆயுதப்படை உருவாக்கப்பட வேண்டும். ரஷ்யாவுக்கு எதிரான உக்ரைன் போராட்டம் அதற்கான ஒரு அடித்தளத்தை ஏற்கனவே அமைத்துவிட்டது என நான் நம்புகிறேன் என கூறினார். மும்பை. பிப்ரவரி 16, 2025 தினத்தந்தி செய்திகள். எல்லா பிரச்சனைகளும் கோர்ட் விசாரணைக்கு உகந்தது அல்ல, பேச்சுவார்த்தை தீர்வு காண சிறந்த வழி. சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி பேச்சு. எல்லா பிரச்சனைகளும் கோர்ட் விசாரணைக்கு ஏற்றவை அல்ல, பேச்சுவார்த்தை தீர்வு காண சிறந்த வழி என சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா கூறினார். பட்டமளிப்பு விழா. சுப்ரீம் கோர்ட்
தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா நேற்று நாக்பூரில் உள்ள மராட்டிய தேசிய சட்ட பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டார். விழாவில் அவர் பேசியதாவது: எல்லா பிரச்சனைகளும் வழக்குகளும் கோர்ட்டின் விசாரணைக்கு உகந்தது அல்ல. மத்தியஸ்தம் செய்து பேச்சுவார்த்தை நடத்துவது தீர்வுக்கான சிறந்த வழி. இது ஆம், இல்லை என்ற பதிலை காட்டிலும் ஆக்கப்பூர்வ தீர்வுகளுக்கான கதவுகளை திறக்கிறது. இந்த பாதையை தேர்வு செய்வதன் மூலம் மோதல்களை தீர்ப்பது மட்டுமின்றி மனிதர்கள் தொழில் ரீதியான உறவும் வலுப்படுகிறது. வக்கீல்கள் தான் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பவர்கள். அவர்கள் சட்ட ரீதியாகவும் மனிதாபிமான அடிப்படையிலும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஆக்கப்பூர்வமான தீர்வுகளுடன் வர வேண்டும். காலக்கெடுவுக்குள் நீதி. கூண்டுகளுக்குள் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. நமது பிரச்சனைகள் மாறி வருவதால் தீர்வுகளும் நெகிழ்வானதாக இருக்க வேண்டும். நீதிக்கான பாதையே அதை அடைவதற்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது. நீங்கள் எல்லோரும் மரபுகளை தாண்டி பறந்து சிந்திக்க வேண்டும். நமது எல்லைகளை விரிவுபடுத்தி குறைந்த செலவு, குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் நீதியை வழங்க வேண்டும். நமது முன்னோர்கள் நினைத்து கூட பார்க்காத சவால்களை இன்றைய தலைமுறை எதிர்கொள்கிறது. காலநிலை மாற்றம் நமது சுற்றுச்சூழலை மட்டுமல்ல, மனித உரிமை, சமூக நீதி, டிஜிட்டல் பரிமாணத்தை அச்சுறுத்துகிறது. புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் சமூக பரிமாற்றத்தால் ஜனநாயகம் மறு வடிவம் அமைக்கப்படுகிறது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் என அனைத்து தரப்பினரும் சட்ட உதவி பெறும் வகையிலான இந்திய சட்டம் உலகிலேயே வலுவானதாகும். இவ்வாறு அவர் கூறினார். எல்லா பிரச்சனைகளும் கோர்ட்டு விசாரணைக்கு உகந்தது அல்ல. பேச்சுவார்த்தை தீர்வுக்கான சிறந்த வழி. சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதி பேச்சு. கின்ஷாஷா, பிப்ரவரி 16, 2025. தினத்தந்தி செய்திகள். ஆப்பிரிக்க நாட்டில் தேவாலயத்திற்குள் கிளர்ச்சியாளர்கள் புகுந்து துப்பாக்கி சூடு, 70 பேர் சாவு. செர்பியாவில் போராட்டம். செர்பியாவில் ஆளும் அரசு மீது பொதுமக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஆளும் கட்சியினர் பதவி விலக வலியுறுத்தி கிரகுஜெவாக் நகரில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் ஒரு பகுதியினரை படத்தில் காணலாம். செர்பியாவில் போராட்டம். ஆப்பிரிக்க நாட்டில் தேவாலயத்திற்குள் கிளர்ச்சியாளர்கள் புகுந்து துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தினர். இதில் 70 பேர் பலியாகினர். கனிம வளம். மேற்கு மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோ ஜனநாயக குடியரசு கிழக்கு பகுதியில் ருவாண்டா நாட்டுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொண்டு உள்ளது. நாட்டின் கனிம வளங்கள் நிறைந்த சொர்க்க பூமியாக எல்லை பகுதியில் அமைந்துள்ள வடக்கு கிவு, தெற்கு கிவு உள்ளிட்ட மாகாணங்கள் விளங்குகிறது. இதனால் அங்கு சுரங்கங்கள் தோண்டி காங்கோ ஜனநாயக குடியரசு அரசாங்கம் கனிம வளங்களை வெட்டி எடுத்து வருகிறது. இந்த நிலையில் ருவாண்டா நாட்டின் ஆதரவு கொண்ட M23 என்ற கிளர்ச்சியாளர்கள் குழு இந்த பகுதிகளை சுற்றி வளைப்பதற்கான போராட்டத்தை முன்னெடுத்தது. இதனால் கடந்த மாதம் தொடங்கி அங்கு தொடர் வன்முறை ஏற்பட்டு வருகிறது. M23 கிளர்ச்சி குழு குறிப்பாக வடக்கு கிவு மாகாணத்தின் கோமா நகரை M23 கிளர்ச்சி குழுவினர் கைப்பற்றி அங்குள்ள சுரங்கங்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தாக்குதலில் அங்குள்ள கிராமவாசிகள் 50க்கும் மேற்பட்டோர் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டனர். உயிருக்கு பயந்து 10 லட்சம் பொது மக்கள் அங்கிருந்து வெளியேறி
அண்டை நாடான உகாண்டாவில் தஞ்சம் புகுந்தனர். இதனை அடுத்து கடந்த 4ஆம் தேதி தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக M23 கிளர்ச்சியாளர்கள் குழு அறிவித்தது. காங்கோ அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக கிளர்ச்சி குழு தெரிவித்தது. பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை தொடர்ந்து கிளர்ச்சியாளர்கள் குழு அண்டை மாகாணமான தெற்கு கியூவை குறிவைத்தது. 70 பேர் சாவு. தற்போது தெற்கு கிவு நகரை M23 கிளர்ச்சியாளர்கள் குழுவினர் சுற்றி வளைத்து கைப்பற்றினர். அந்த மாகாணத்தின் முக்கியமான நகரமான புகாவு நகரை கைப்பற்றி விமான நிலையத்தை முற்றுகையிட்டனர். முன்னதாக அங்குள்ள தேவாலயத்திற்குள் பதுங்கி இருந்து செயல்பட்டு வந்த காங்கோ இராணுவ வீரர்கள் குறித்து அறிந்த கிளர்ச்சியாளர்கள் குழுவினர் அங்கு சென்று சரமாரி துப்பாக்கி சூடு நடத்தினர். இதில் இராணுவ வீரர்கள் உள்பட 70 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஆப்பிரிக்கா நாட்டில் தேவாலயத்திற்குள் கிளர்ச்சியாளர்கள் புகுந்து துப்பாக்கி சூடு, 70 பேர் சாவு. செர்பியாவில் போராட்டம். வாஷிங்டன், பிப்ரவரி 16, 2025 தினத்தந்தி செய்திகள். சுரங்கப்பாதையில் சங்கிலி தொடர் விபத்து, 2 பேர் சாவு. அமெரிக்காவின் வயோமிங் மாகாணம் கிரீன் ரிவர் பகுதியில் உள்ள மலையை குடைந்து சுரங்கப்பாதை ஒன்று கட்டப்பட்டு உள்ளது. அந்த மாகாணத்தின் மிக முக்கியமான பகுதிகளை இணைக்கும் சுரங்கப்பாதையாக இது உள்ளது. இதனால் அங்கு போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படுவது வாடிக்கையான ஒன்று. இந்நிலையில் சுரங்கப்பாதையில் வாகனங்கள் சென்று கொண்டிருந்த போது திடீரென கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து முன்னே சென்று கொண்டிருந்த மற்றொரு கார் மீது மோதியது. இதனைத் தொடர்ந்து மற்ற கார்களும் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்தில் சிக்கின. இந்த சங்கிலி தொடர் விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் செத்தனர். தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். விபத்தில் படுகாயமடைந்த 7 பேர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்தால் மாகாணத்தில் போக்குவரத்து தடைபட்டது. வாஷிங்டன், பிப்ரவரி 16, 2025 தினத்தந்தி செய்திகள். அமெரிக்கா சிறைக்குள் ஹெராயின் கடத்தியவன். அமெரிக்காவின் கலிஃபோர்னியா மாகாணம் சாண்டியாகோ நகரில் மத்திய சிறை வளாகம் உள்ளது. இந்த சிறையில் 500க்கும் மேற்பட்ட கைதிகள் அடைக்கப்பட்டு உள்ளனர். கைதிகளின் நன்னடத்தையை பேணும் நோக்கத்தில் போதை வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. இந்நிலையில் சிறை கைதிகளுக்கு வெளியில் இருந்து போதைப் பொருள் சப்ளை செய்யப்பட்டு வருவதாக போலீசாருக்கு புகார் கிடைத்து இதன் பேரில் கைதிகளுக்கு போதனை வகுப்புகள் நடத்துவதற்காக சிறை வளாகத்திற்குள் அனுமதிக்கப்படுபவர்களை போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது அவர்கள் கொண்டு வந்த பைபிளில் உயர் ரக போதைப் பொருளான ஹெராயின் மறைத்து வைத்து இருந்தது தெரிய வந்தது. போதைப் பொருள் கடத்திய லூக் ரெசியா என்ற 45 வயது பெண்ணை போலீசார் கைது செய்தனர். மேலும் 50 கிராம் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. டோக்கியோ, பிப்ரவரி 16, 2025 தினத்தந்தி செய்திகள். தொட்டதால் வந்த வினை, ரொட்டி வாங்க முயன்ற பெண் அதிரடி கைது. ஜப்பானின் தெற்கு மாகாண தலைநகரான புகோகாவில் வணிக வளாகம் ஒன்று உள்ளது. அந்த நகரை சேர்ந்த 40 வயது பெண் ஒருவர் வணிக வளாகத்திற்குள் அமைந்துள்ள பல்பொருள் அங்காடியில் மளிகை சாமான்கள் வாங்க வந்தார். அங்கு அடுக்க வைக்கப்பட்டிருந்த எள் மற்றும் பாலாடை கட்டியால் தயாரிக்கப்பட்டிருந்த ரொட்டி பாக்கெட்டை வாங்குவதற்காக அதன் தரத்தை சரிபார்த்தார். அப்போது அந்த பாக்கெட்டில் அடைக்கப்பட்டிருந்த அந்த ரொட்டி நசுங்கி குலைந்து உள்ளது. தொடர்ந்து அதனை வாங்காமல் கடையை விட்டு வெளியேறினார். சேதமடைந்த அந்த ரொட்டி பாக்கெட் குறித்து கடை ஊழியர்கள் மேனேஜரிடம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அங்கு பதிவான கண்காணிப்பு கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து பல்பொருள் அங்காடியில் வைக்கப்பட்டிருந்த ரொட்டி பாக்கெட்டை சேதப்படுத்திய அந்த பெண்ணை
கைது செய்தனர். சுவா பிப்ரவரி 16, 2025 தினத்தந்தி செய்திகள். தேனிலவு கொண்டாட்டத்தின் போது மனைவியை கொன்றவருக்கு 18 ஆண்டு சிறை. அமெரிக்காவை சேர்ந்தவர் பிராட்லி ராபர்ட் ஜப்பானை சேர்ந்த கிறிஸ்டிசன் வயது 38 என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஆஸ்திரேலியா அருகே உள்ள பிஜி தீவுகளுக்கு தேனிலவு கொண்டாடுவதற்காக தனது மனைவியுடன் அறை எடுத்து தங்கியிருந்தார். அப்போது புது மன தம்பதிக்கு இடையே சண்டை ஏற்பட்டது. வாக்குவாதம் அதிகரிக்கவே ஆத்திரம் அடைந்த பிராட்லி ராபர்ட் தனது மனைவி கிறிஸ்டியை அடித்தே கொலை செய்தார். கடந்த 2022 நடந்த இந்த சம்பவத்தில் பிராட்லி ராபர்ட்டை பிஜி தீவு போலீசார் கைது செய்து விசாரித்து வந்தனர். விசாரணையில் ராபர்ட் மீதான குற்றச்சாட்டுகள் ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ராபர்ட்டுக்கு 18 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து பிஜி தீவுகள் கோர்ட் தீர்ப்பு கூறியது. தொடர்ந்து அவர் அங்குள்ள சிறையில் அடைக்கப்பட்டார். காத்மாண்டு பிப்ரவரி 16, 2025 தினத்தந்தி செய்திகள். நேபாளத்தில் சுற்றுலா கண்காட்சியில் தீ விபத்து, துணை பிரதமர் காயம். நேபாளத்தின் புகழ்பெற்ற சுற்றுலா நகரங்களில் ஒன்று போகாரா. இந்த ஆண்டு போகாரா நகரில் 20 லட்சம் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதை அரசு இலக்காக கொண்டு உள்ளது. அதன் ஒரு பகுதியாக போகாரா நகரில் நேற்று சுற்றுலா கண்காட்சி தொடங்கியது. அந்த நாட்டின் துணை பிரதமரும் நிதி மந்திரியுமான பிஷ்ணு பிரசாத் பவுடல் மெழுகுவர்த்தி ஏற்றி சுற்றுலா கண்காட்சியை தொடங்கி வைத்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக அங்கு தீ விபத்து நேரிட்டது. இதில் பிஷ்ணு பிரசாத் பவுடலுக்கு தலை மற்றும் கையில் தீக்காயங்கள் ஏற்பட்டன. அவருடன் இருந்த பொகாரா மேயர் தனுராஜ் ஆச்சாரியாவுக்கு தீக்காயங்கள் ஏற்பட்டன. இதையடுத்து இருவரும் உடனடியாக ஹெலிகாப்டர் மூலம் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருவரும் நலமாக இருப்பதாக டாக்டர்கள் தெரிவித்தனர். இம்பால் மணிப்பூரில் 9 பயங்கரவாதிகள் கைது, ஆயுதங்கள் பறிமுதல். மணிப்பூர் மாநிலத்தில் மெய்தி, குக்கி ஆகிய இரு இனக்குழுக்களுக்கு இடையே நடைபெறும் மோதலால் தொடர்ந்து வன்முறை வெடித்து வருகிறது. இதன் காரணமாக அந்த மாநில முதல் மந்திரி பைரன் சிங் பதவி விலகினார். இதையடுத்து அங்கு ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்தியது. ஜனாதிபதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டார். இந்த நிலையில் அந்த மாநிலத்தில் உள்ள இம்பால் கிழக்கு மற்றும் தவுபல் மாவட்டங்களில் இருந்து தடை செய்யப்பட்ட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் நேற்று கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து துப்பாக்கிகள், கையெறி குண்டுகள், கண்ணி வெடிகள் மற்றும் சீனாவில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். உலகை சுற்றி ஈகுவடார் நாட்டின் குவா எகல் நகரில் நேற்று துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. இதில் காரில் சென்று கொண்டிருந்த இராணுவ மூத்த அதிகாரி சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்திய வாலிபரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றனர். ரஷ்யாவின் தன்னாட்சி மாகாணமான சைபீரியாவில் நேற்று பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. அங்குள்ள அல்தாய் நகரை மையமாக கொண்டு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.4 புள்ளிகளுடன் பதிவானது. நிலநடுக்கம் காரணமாக அங்கிருந்த கட்டடங்கள் குலுங்கின. இதனால் இங்கிருந்த பொதுமக்கள் வீடுகளில் இருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு தஞ்சம் புகுந்தனர். ஹாங்காங் சீனாவின் தன்னாட்சி பிராந்தியமான ஹாங்காங்கில் உள்ள வன உயிரியல் பூங்கா உள்ளது. இங்கு அழிந்து வரும் உயிரமான பாண்டா கரடி ஒன்று புதிதாக 2 குட்டிகளை ஈன்று உள்ளது. 6 மாத குட்டிகளாக உள்ள அவற்றுக்கு பெயர் வைக்கும் விழா நடந்தது. இதில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு வந்திருந்து கொண்டாடினர். லிமா தலைநகர் பெருவில் காதலர் தின விழா கொண்டாடப்பட்டது. அப்போது சாலையில் ஓரின சேர்க்கையாளர்கள், தன்பாலின ஈர்ப்பாளர்கள் ஒன்று கூடி ஓரின சேர்க்கை திருமணத்திற்கு சட்டப்பூர்வ அனுமதி அளிக்க வேண்டும் என போராடினார்கள்.
அன்பானவர்களே, மை டியர் போர்டுபுல் பீப்புள்ஸ், வீவர்ஸ், சில்ட்ரன்ஸ், வாலிப பெண்களே, இளைஞர்களே, நீங்கள் என்னை எப்படி வேணா விமர்சனம் பண்ணிட்டு போங்க, பைத்தியம், மென்டலு, லூஸு, ஐ டோன்ட் கேர். பட் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த சமூகம் நல்ல சமூகம் இல்லை. இங்கே டேலண்ட்ஸ் எல்லாம் ஒரு தெருவில் 1000 டேலண்ட்ஸ் இருக்கான், ஆனால் தெருவில் கிடக்குறான். டேலண்ட்டே இல்லாதவன் அதிகாரத்தில் இருக்கிறான். ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. என் பிள்ளை பேர் வந்து மைக்கேல் ஜாக்சன். 1987 பிறந்தான். எம்ஜிஆர் இறந்த பாடம் அவர் டிசம்பரில் இருந்தார், அவனும் டிசம்பரில் இருந்துட்டாங்க. அவரும் ஜனவரியில் தான் பிறந்தார், என் பிள்ளையும் ஜனவரியில் தான் பிறந்தான். அதை பற்றி நான் பேசவில்லை. 2010 இறந்து போயிட்டான். தட் மீன்ஸ் அவனுடைய 25 வயதில் அவன் இறந்து போயிட்டான். 25 வயதில் ஒரே ஒரு பிள்ளை, இந்த உலகமே அவன் தான், வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு மொத்த பாசத்தையும் அவன் மீது கொட்டி கொட்டி வளர்த்த ஒரு தகப்பனின் 25 வயதில் ஒரே பிள்ளை செத்து போயிட்டா எப்படி இருக்கும்? அந்த மனம் எவ்வளோ வலிக்கும். அப்படி தான் இன்றைக்கி எனக்கு வலிக்குது. இன்றைக்கி 37 வருஷமாக இன்றைக்கும் அவன் சிந்தனையில் தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, குடியில் தான் அவன் இறந்து போனான் ஆக்சிடெண்ட்டில். ஏன் அந்த குடி? எதுக்காக அவன் குடித்தான்? வேலை கிடைக்கல. வேறு என்னமோ தினம் 10,000 பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். 1967 சொல்லிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் எவனுக்குமே வேலை இல்லை. கோடிக்கணக்கான வேலையில் நம்ம சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க சொத்து மேலே சொத்தும் அவங்க குடும்பத்துக்கு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன், இந்த சமூகம் நல்ல சமூகமும் இல்லை. தயவு செஞ்சு எந்த கட்சிக்காரனுக்கு நீ ஓட்டு போடாத. இந்த சமூகம் கெட்ட சமூகம் அப்படின்றத உனக்கு வந்து ஒரு 3000 வருஷம் இல்லை ஒரு 15,000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு இங்கே பாரேன். திருவள்ளுவர் காமத்துப்பாலில் 1209வது பாடலில் சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாரு. வெளியும் என் இன்னுயிர் வேறெல்லம் என்பார் அழு இன்மை ஆற்றர் நினைந்து. மறுபடியும் படிக்கிற பாரு. விழியும் என் இன்னுயிர் வேறெல்லம் என்பார் அழியின்மை ஆற்ற நினைத்து. இதோ இங்கே இருக்குது, இதோ அங்கே இருக்குது, வேணா பார்த்துக்க, சரியா? ஸோ அந்த பாரு, அதோடைய விளக்கம் என்னவென்றால், நீ வேறு நான் வேறு அல்ல, அதான் நீ வேறு நான் வேறு அல்ல என்று சொன்னவன் கருணை மறந்து போய்விட்டான். அதை ஆற்ற நினைத்தே போகிறது என் உயிர். அந்த பெண் வேதனைப்படுகிறாள். அந்த காலத்தில்ப்பா 3000-15,000 ஆண்டுகளுக்கு முன்னே இந்த மாதிரி சுட்டு பசங்க இருந்திருக்கான். வழியை ஏமாற்றிட்டு போயிட்டான், கருணை இல்லாமல் போயிட்டான், ஏமாற்றிட்டு போயிட்டான், அயோக்கிய பசங்க வாழ்ந்திருக்கான். அந்த காலத்திலேயே இந்த காலத்தில் சொல்லவாங்க 5000 மடங்கு 10,000 மடங்கு அதிகரித்து போயிடுச்சு. சரி, தயவு செஞ்சு எந்த கட்சிக்காரனுங்க ஓட்டு போடாத. உன் பிள்ளைங்க ரோட்டில் பசி பட்டினி, நாளைக்கு உன் பேர பிள்ளைங்க எப்படியே போய்டும் இந்த காலம். தயவு செஞ்சு சொல்கிறேன், எந்த கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடாத. எந்த கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடாத. தாத்தா போடல, 35 வருஷமாக எவனுக்கு நான் ஓட்டு போடல. எம்ஜிஆருக்கு அப்புறம் எவனுக்கு போடல, இனியும் போட மாட்டேன், நீயும் போடாத. அப்போ தான் உன் குழந்தைங்க நல்லாயிருக்கும்.